ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர்த்துக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குங்க. அந்த முடியை கொட்டுறதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடனடியாக டக்குன்னு கேட்கும். எங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதாவது உடனடியாக டக்குன்னு நிறுத்தணும் அப்படின்னு மேஜிக் மாதிரி இந்த இதோட அந்த ஆயில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாழை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேங்க. இது நம்ம வீட்டிலேயே உள்ள கத்தாழை. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த தோலோடையே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு வேண்டாம், அப்படி விருப்பமில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தோலை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இதோட ஜெல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பெரிய கத்தாழையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம வீட்டிலே உள்ளது. நல்ல பெரிய கத்தாழையாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் கத்தாழை அப்படியே எடுத்துக்கிட்டேங்க. இந்த 2 பீஸு அப்படியே எடுத்துக்கிட்டேன். 2 பீஸை நீங்கள் மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி நான் போட்டு அரைக்க போகிறேன். அதனால் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு இருக்குதுங்க. சாப்பிட்றலாமான்னு இருக்குது. கத்தாழையும் உப்பு அப்புறம் மோர் இதை அடித்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். லெமன் ஜூஸ் மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கத்தாழை நீங்கள் போட்டிருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முடி கொட்டுறது டக்குன்னு நிற்கும். ஆட்டோமேட்டிக்காக முடி வளர்றது நல்லா வளரும். இப்போ நம்ம கத்தாழையும் இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்க, செம்பருத்தி இலையும் நம்ம வீட்டில் உள்ளதே தாங்க எடுத்துருக்கிறேன். இதில் ஏதாவது 1, 2 இந்த மாதிரி இலைகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலம் இந்த மாதிரி ஏதாவது 1, 2 ஓட்டைகள் இருந்தாலும் அது ஒன்றும் செய்யாது நம்ம முடிக்கு. மற்ற இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஏதாவது 1, 2 இருக்கிறது பரவாயில்ல. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2, 3 டைமு வாஷ் பண்ணிக்கோங்க. கத்தாழையும் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிட்டு இதில் உள்ள எல்லோ கலர் ரிமூவ் பண்ணிடணும். அது விஷம் மாதிரி இருக்கும். அது நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை, சாப்பிட்றதுக்கும் நல்லதில்லை, தலையில் தேய்க்கிறதுக்கும் நல்லதில்லை. அதனால் கத்தாழையை ஒரு 4-5 டைம் கழுகணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜெல்லு கிடைக்கும். அதனால் நல்ல கத்தாழையும் இந்த செம்பருத்தி இலை இருக்கிறதுல இதையும் நீங்கள் நான் இப்போ கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா கூட எடுத்து நல்ல நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறனால அரைக்கலாம். இல்லாட்டி செக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நைஸாக அரைக்கலைன்னா தலையில் திப்பியாக பிடிக்குங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு பூ இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அது ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூவு இலைகளும் இந்த பூவும் நல்லா நம்ம முடி வளர்ச்சிக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஹேர் ஆயில் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குதுன்னு. நம்ம கத்தாழை ஜெல்லு ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்கனால இந்த அளவுக்கு ஜெல்லாக இருக்கும். ரொம்ப அதாவது பவர்ஃபுல்லாக நம்ம இந்த ரெமிடிங்க. இது பவர்ஃபுல்லாக அப்படியே முடி டக்குன்னு கொட்டுறது நிற்கும். நல்ல ஒரு முடி கருகருன்னு வளர்கிறதுக்கும் புது முடி வளர்கிறதுக்கும் கட்டையாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்கள் இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இது நல்ல ஒரு சூப்பரான இது தலைமுடிக்கு மருந்துன்னு சொல்லலாம். இப்போ இது கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தண்ணி சட்டியில் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆயில் டபுள் பாயில் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் பாயில்னால் அதாவது டைரெக்டாக சூடாக்காமல் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹீட் ஆகணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வராது. இப்போது நல்ல சுத்தமான தேங்காய்ங்க. இது பாருங்கள், தேங்காய் நல்லா ஆட்டின தேங்காய். இதை இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிற தண்ணிக்குள்ளே ஒரு கிண்ணம் வச்சு இதை தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு முடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க.
இப்போ இது கூட நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது வந்து கஸ்டர்ட் ஆயில், நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய், செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய். இது ரெண்டுமே நான் வந்து செக்கில் ஆட்டினது. இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப இந்த எண்ணெயும் அந்த எண்ணெயும் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். பாருங்கள், சூப்பராக இதில் வந்து விளக்கெண்ணெயும் தேங்காய் ரெண்டும் வந்து கலக்காமே இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த தண்ணியில் இது மெல்லமாக ஒரு 2 நிமிஷம் ஹீட் ஆகட்டுங்க. இப்படி வந்து இந்த டபுள் பாயில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எண்ணெய் வந்து நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ணாமல் இப்படி ஹீட் பண்ணுறது நம்ம முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வராமல் இருக்கிறது நல்லதுங்க. அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இந்த 2 எண்ணெயும் விளக்கெண்ணையும் தேங்காய் மிக்ஸ் ஆகிடுச்சு. கோகோனட் ஆயில், கஸ்டர்ட் ஆயில் இங்கிலீஷில் சொன்னால், அதாவது சுத்தமான ரெண்டுமே செக்கில் ஆட்டின எண்ணெய்கள். இது கடையில் வந்து சும்மா வெறும் பாக்கெட்டை வாங்கி ஏமாறாதீங்க. அதாவது இந்த விளக்கெண்ணெயெல்லாம் வெறும் பாக்கெட்டில் வச்சுருக்கிறதெல்லாம் சும்மா அது விளக்கெண்ணெயே கிடையாதுங்க. நீங்கள் இதில் வந்து செக்கில் ஆட்டுவாங்களா, அவங்கள்ட்ட ஒரு 50 கிராம் 100 கிராம் வந்து விளக்கெண்ணெய் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி வந்து விளக்கெண்ணெய் இந்த டபுள் பாயில் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம தலை சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஹீட் ஆனாலும் பரவாயில்ல. அதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கூட நம்ம தலையில் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து இந்த சேர்க்கும் போது நம்ம ஒரு மாதிரி இளஞ்சூடு இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தலைக்கு ஒரு சின்ன ஒரு மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இளஞ்சூடு, அதாவது லைட்டான சூடு, அந்த சூடில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த 2 பொருட்களுமே என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா நம்ம தலை முடியை நல்லா அவுத்து விட்டுட்டு லூஸ் ஹேர் மாதிரி விட்டுட்டு இந்த 2 ஆயிலையும் நம்ம தலையில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லும் அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஸ்ட்டை இந்த கத்தாழையும் செம்பருத்தி இலைகள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா நம்ம தலையில் ஃபுல்லும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 20 நிமிஷம்னாச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்படியே வெறுந்தலைக்கு கூட குளிச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு சின்னதாக ஷாம்பு போட்டு மைல்டு ஷாம்பு போட்டு குளிக்கலாம். அப்படியும் இல்லைங்களா, வெந்தயத்தை ஊற வச்சு அதை வந்து பேஸ்ட்டு பண்ணி இதை தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அதை தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா முடி ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குங்க. ஷாம்பே தேவையில்லைங்க இதுக்கு. இது மட்டும் குளிச்சிங்கன்னா கூட போதும். நல்ல ஒரு ஷைனிங்கு, சூப்பரான ஒரு ஷைனிங் இருக்கும். ஷாம்பு போட்ட மாதிரி ரிசல்ட் இருக்கும். இப்படி வந்து தொடர்ந்து ஒரு 20 நாள் மட்டும் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களால் அப்படி 20 நாள் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் மாதத்தில் ஒரு 3 டைம் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கிறப்போ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் முடி வந்து ஹேர் ஃபாலுங்கிறதே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் இளநரைகள் வந்து சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இளநரைகள்வே வரவே வராது. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தலையில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கணுங்க. அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்டை நம்ம அடுத்தது நம்ம தலையில் அப்ளை பண்ணி இந்த பேஸ்ட்டுக்கு வந்து மசாஜெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம தலையில் கரெக்டாக ஈக்குவலாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த முறையில் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் முடி கொட்டுறதே இருக்காதுங்க. குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சளி தொந்தரவு இருக்காதுங்க. அதாவது நம்ம வந்து புதுசாக செஞ்சால் தான் சளி இருக்கும். வீசிங் இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த முறைகள் வந்து உங்களுக்கு வந்து குளிர்ச்சி சேராது. மற்றவங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். முடி வந்து கொட்டுறதே இருக்காது. கண்டிப்பாக இந்த முறையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.